நாங்கள் உங்க தக்ஷா ஃபேமிலி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நாங்க சொல்ல போறது இல்ல, நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம ஆனா போற ஏரியாவை சொல்லிடுவோமா? அது வந்து சஸ்பென்ஸ் இல்ல, சஸ்பென்ஸ் அக்குழுங்காம இருக்கு. சஸ்பென்ஸ் வச்சிருக்கோம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பாசையில தான் பேசுறேன். இல்ல அது சஸ்பென்ஸ் எல்லாம் இல்ல. நாங்க வந்து சென்னைக்கு போறோம். சென்னைக்கு எந்த வேலைக்கு போறோம்ன்றதா சஸ்பென்ஸ். ஓகேவா? அது வந்து இந்த வீடியோ போக போக உங்களுக்கே தெரியும். இப்பவே தெரிஞ்சுனா வேணா கமெண்ட் சொல்லுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க இத பார்த்தனே சென்னை அப்படினு சொன்னனே ஏதாவது ஒன்னு கெஸ் பண்ணுவீங்க. அத கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு அப்புறம் வீடியோ பார்த்துட்டு கரெக்ட்டா இல்லன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, அடுத்து இப்பதான் சென்னை கிளம்ப போறோம். 9:20க்கு பஸ். நாங்க 8:30க்கு வந்து இங்க பஸ் ஏற போறோம். ஃப்ரீ பஸ். எங்க அப்பா ஆட்டோ புடிச்சு கூட்டிட்டு போறாங்க. ஃப்ரீ பஸ். இங்க இருந்து மட்டும் தான் ஃப்ரீ பஸ். சென்னைக்குலாம் கிடையாது ஃப்ரீ பஸ். புக் பண்ணியாச்சு. பாத்தியா? ரெண்ட ஒரு பேராசை. சென்னைக்கு ஃப்ரீ பஸ்ல போடுவாங்க. கஞ்சத்தனமான ஒரு மாமியா. எப்படி சொல்றா பாத்தீங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோசை ஊத்த போறோம். தோசை ஊத்தி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். அவன் வந்து தம்பி சோறு சாப்பிட போறாரு. சோறு சாப்பிட போறாரு. இங்கிலீஷ் அப்படிலாம் இல்ல, தமிழ் தான். நானும் பிரியா மட்டும் தோசை சாப்பிட போறோம். அப்புறம் தம்பி வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட போறாரு. அதுக்கு வந்து மாவை கிண்டி ஊற்றுவோம். ஏன்னா பழைய மாவு தான். ஆச்சரியப்படுவீங்க. பாத்தீங்களா நம்ம தோசைக்கல் எப்படி வந்து என்னன்னா ஹோட்டல்ல விட சின்னதா இருக்கும் போல கல்லு. ஒரே தோசை போட்டோம். அதுக்கப்புறம் கேட்டாங்க அவ்வளவுதான். செய்ய மாட்டேன் பாப்பா. பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு பிறகு தப்சா கொண்டு ஊர்ல விட்டு வந்துருவோம். கவலையா இருக்கு. நான் மத்தியானம் படுத்திருந்தா கனவா வந்துச்சு. பிரியா வந்து எழுப்பி விட்டுருச்சு. இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரியா. பிரியாவுக்கு அதை கட்லி கவலை. சரி போயிட்டு வந்து போய் கூப்பிட்டுக்கலாம் தான் தக்ஷாவா. ஓகே, கூப்பிட்டு போனான்னு சிந்தனை வச்சா என் வீட்டுக்காரர் அங்க போய் அவங்கள சமாளிக்க முடியாது. அவங்களே கூட்டிட்டு போனா இன்னொரு ஆள் வேணும் சமாளிக்க அப்படின்ட்டு ஆள் இருந்தா ஓகே. ரெண்டு ஒரு ஆள். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போகலாமே அப்படின்ட்டு ஒரு யோசனை வருது. அடுத்து நம்ம சென்னைக்கு போகும்போது அவரை கூப்பிட்டு போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஃபேமிலியா கிளம்புவோம். சரிண்ணா, நாங்கள் வந்து இப்போ காலையில் போயிட்டு வந்துட்டோம். வந்து பஸ்ஸுக்கு வந்து இப்போ வந்து டீ சாப்பிட்டுட்டு அதெல்லாம் எடுக்க மறந்து டீ சாப்பிட்டதை எடுக்க மறந்துட்டோம். இங்கே பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ்ஸுக்காரங்க வந்துட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு நெருங்கி வந்துட்டோம் அப்படின்ட்டு. நாங்களும் ஆட்டோவை பிடிச்சி ஓடி வந்து இங்கே வந்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் நீ பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறி 9:20க்கு பஸ்ஸுன்றாங்க. மணி வெள்ளனா வந்தாலும் வரும் சொல்ல முடியாது. அது வச்சு நாங்கள் வெள்ளனா வந்துட்டோம். மணி 9 மணி ஆகுது. ஏப்பா 9 மணி ஆகும். 9:20 பஸ்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஊர்லேருந்து அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரணும்ல. அது வச்சு ஆட்டோவில் வந்து இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பஸ் வந்தாலே ஏறி நம்ம கிளம்புறது தான். சென்னை டீ குடிக்கணுமா? ஒரு பஸ்காரி வம்படியாக கூப்பிட்டேன். வாங்க வாங்க இறக்கி விடுறது. எங்கள் கொழுப்படுத்து போய் நடந்தே போகிறோம். நடந்தே போய் இது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தெரியும். குட் மார்னிங் சொல்லு. சொல்லுங்க நீங்க. குட் மார்னிங். அம்மா இங்க அழுகுறியா அம்மாவா? இவ்வளோ குடிச்சிட்டு அங்கே வச்சுரு. தாம்பரம்
பேக்காட்டமாக இருக்கு. ஒரு ஃபேன் கூட போடணும். நாங்கள் வர தெரிஞ்ச ஃபேன் போடாமல் இருக்கீங்க. பாருங்க ருத்திக்கு வேர்த்து. நாங்கள் வந்து இறங்கிட்டோம், 5:30க்கெல்லாம் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து மணி 6 ஆச்சு. இப்போ தான் அத்தை டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். தம்பிக்கு சுடு தண்ணி தேடிக்கிட்டு இருக்கோம். கிடைக்கல இன்னும், என்னன்னு தெரியல. அவங்க பிக்கப் பண்ண வாரிட்டு இருக்காங்க, இன்னும் வரல. வரதுக்கு வெயிட் அங்கே முன்னாடியே இறக்கி விட்டாங்க. நாங்கள் உள்ள நடந்து வந்து டீ குடிக்கிறோம். வெளியிலே ஒரு கடை இருந்துச்சு. உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க குட்டி பயில குட்டி பயில எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வரையினாங்க. நாங்களும் இந்த இது பேர் என்னது கிளாம்பம் அந்த பஸ் ஸ்டாண்டவே சுற்றியாச்சு. இந்த வீட்டுக்காரர் பஸ் ஸ்டாண்ட் யார் சொன்னவங்களே? இந்த வீட்டுக்காரர். நாங்கள் தம்பிக்கு சுடுதண்ணி கிடைக்குன்னு சொல்லி போனோமா, சுடுதண்ணிங்க எங்கேயுமே இல்லை. அப்படியே ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே அவங்க சொன்னாங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, வந்துமே கூப்பிட்றேன், அதுக்கப்புறம் வெளில வாங்காட்டாங்க. ஆனால் ஐயா ரெஸ்ட் போனால் என் வீட்டுக்காரர் அங்கே இங்கேன்னு அலைய விட்டு கதற விட்டு கால் வெளியே வர வச்சுட்டாரு. கேட்டால் வாக்கிங் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ப்ரொடெக்ட் நீங்கள் எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ண வராங்கன்னு தெரியல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஏறி கிளம்பி போவோம். இதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு பாதி பேர் கெஸ்ட் பண்ணிருக்கு.